ஹே ஆல் வெல்கம் டு டிபி டாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை தான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். பட் இந்த ஃபீல் வந்து இன்றைக்கி பற்றி கிடையாது, இட்ஸ் அபவுட் டுமாரோ. ஸோ நாளைக்கு நிக்கிலோடைய, அதாவது என் சன்னோடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் லைஃப். ப்ளே ஸ்கூல் கிடையாது, உண்மையான ஸ்கூல். தட் இஸ் இஸ் கோயிங் டு கோ டு ப்ரீகேஜி. ஸோ வந்து நாங்கள் எல்லாமே மாறும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நானே இப்போ தான் 10th முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. பட் ஐ ஹாவ் சன் அண்ட் இஸ் கோயிங் டு கோ டு ஸ்கூல். அண்ட் எனக்கு ஒரு புது ஐடென்டிட்டி கிடைக்கும். இஃப் ஐ கோ தேர் எவ்ரி ஒன் பி லைக் நிக்கில்ஸ் மம்மி, நிக்கில் அம்மா அப்படி கூப்பிடுவாங்க. எல்லாமே மாறப்போகுது. பிகாஸ் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நாங்கள் நம்ம வந்து ஒரு ரொட்டீன்குள்ளே வர போகிறோம். காலையில் எத்தனை மணிக்கு தான் எழுந்துக்கணும், ஈவினிங் வந்தால் இது இருக்கணும், நைட் எத்தனை மணிக்கு தூங்கணும். வித்தியாசமாக இருக்குது. பட் எனக்கு வந்து ஹவ் அவர் லைஃப் இஸ் சேஞ்சிங், வேர் வி ஆர் நவ் அப்படின்றத யோசிக்கும் போது அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ வேர் வி ஸ்டார்டட் ஆஸ் அ கப்பிள், ஒரு லவ் மேரேஜ் கப்பிளுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோன் எங்களுக்கு. பிகாஸ் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இப்போ எங்கேயோ வந்து நிற்கிறோம். இதுக்கப்புறம் லைஃப் ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்க போது. சச் அ குட் அண்ட் அ மிக்ஸ்ட் ஃபீலிங். Nikhil is going to go to school tomorrow and our life is going to change because முன்னாடிலாம் வந்து நைட் 9:30 மணிக்கு மேலே தான் வெளியில் போவோம். பிகாஸ் அப்போ தான் எங்களுக்கு ஒர்க் முடியும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கோ இல்லை அம்மா வீட்டுக்கோ பாட்டி வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் போவோம். பட் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் போக முடியாது. நைட் சீக்கிரம் வந்து தூங்கணும், நாங்களும் அவர் கூட சேர்ந்து தூங்கணும். பட் ஒரு நல்ல ஹெல்தி ரொட்டீன் வரும், தட் இஸ் ஃபார் ஷுர். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்க போது, ஈவினிங் ஹோம் ஒர்க்ஸ் இருக்க போது, ஆக்டிவிட்டீஸ் இருக்க போது. மாட்டிக்கிட்டிய பங்கு. எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட். ஒரு 4 hours கிட்ட வந்து அவனை விட்டுட்டு வர போகணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஓகே, அவன் ப்ளே ஸ்கூல்லாம் போயிருந்தனால ஒன்றும் ஐ திங்க் வி வில் மேனேஜ் தட். அவனும் அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன், அந்த பயம் இல்லை. ஸோ இவங்களுக்குலாம் இந்த இதெல்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, திங்ஸு, அதெல்லாமே வந்து இப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. முன்னாடி நம்ம ஏதாவது அழகாக பொம்மைலாம் போட்டு வாங்கிடுவோம். பட் இங்கே இப்போ அப்படி கிடையாது. லஞ்ச் பாக்ஸ்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே ஸ்டீலில் தான் இருக்கணும். ஸோ அந்த காலத்தில் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ஸ்டீல் எடுத்துப்போம். பட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஸ்டீலில் ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு என்னென்னா பார்ட்டிஷன்ஸோடு இருக்கணும், சின்னதாக இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். பட் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாங்குறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் சிம்பிளான டிசைன்ஸ் தான் கிடைக்குது when it comes to ஸ்டீல். ஸோ ரொம்ப நல்லா ஒன்றும் ஃபேன்சியாக இல்லை இவங்களுக்கு லைஃபு. நம்மளும் நல்லா ஃபேன்சியாக என்ஜாய் பண்ண வாய்ப்பு வந்துச்சு. நீங்கள் எல்லாமே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும், அதாவது புதுசாக ஸ்கூல் போகிற எல்லா குழந்தைங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஸோ கீப் அஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ் ஆல்சோ. அண்ட் இட்ஸ் எக்ஸைட்டட். அண்ட் யா, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது தாண்டி எனக்கு கூட சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். பிகாஸ் இந்த மம்மிஸ் சர்க்கிள்லாம் வந்து பேசும்போது நமக்குன்னு ஒரு தனி சர்க்கிள் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போகிறான்றது இந்த வீடியோவில் போடலான்னு எனக்கு தெரியல. அப்படி போட்டேன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு டிபி டாக்ஸ். பாய்.